வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மேஷ ராசிக்கு செவ்வாய் ராசியாதிபதி, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த செவ்வாயோட பயிற்சி ராசிக்கு 2ஆம் இடத்துல, மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ 7.5 சனி, விரைய சனியாக போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வேலை ப்ராப்ளம் அது மாதிரி கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்களை கொடுத்துருக்கு. ஏன்னா 7.5 சனி எப்படி செய்யும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். கரெக்ட். யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார், அவயோக தசையாக இருந்தால் அவயோகம், அதாவது கஷ்டத்தை கொடுக்கும் சனி பகவான். ஆனால் இது ஏன் சனியை பற்றி அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 3ஆம் பார்வையில் செவ்வாய் மாற்றார். அதனால தான் செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது என்ன பலன்களை கொடுக்கும் மேஷராசிக்கு? மேஷராசி நேயர்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, சனி பகவானோட பார்வை விழுந்தால் கூட இந்த ஜென்மராசியை விட்டு விலகிறதே பெரிய விஷயம். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே யாருன்னா இவங்களோட வேகம்தான், உணர்ச்சி பூர்வமான வேகம். ஏன் அப்படின்னா, இவங்க ராசிநாதன் இவர் தான், செவ்வாய் அஷ்டமாதிபதியும் இவர் தான். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? இப்போ ராசிநாதன்லேருந்து அஷ்டமாதிபதினாலே உங்களுக்கு தெரியும். அதேமாரி அஷ்டமாதிபதியிலேருந்து எண்ணிட்டு வாங்க 6ஆம் இடம், பகைருணம், ரோகஸ்தானம். ஸோ இவங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, பிரச்சனைகள் எதனால் வருதுன்னா இவங்களோட வேகம் தான். விவேகமான வேகத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே அதாங்க கண்ட்ரோல் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இப்போ ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் அப்படிங்கும்போதே அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தான். ஆனால் சனியோட பார்வையை வாங்குறாரு அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஒரே ஒரு இதுனா கொஞ்சம் லேசினஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனினாலே கொஞ்சம் லேசினஸ், மந்தம். அப்போ இவங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஜாப் விஷயத்தில் நிறைய பேருக்கு ஜாப் மாறுதல் கிடைக்கும். எப்படின்னா, இந்த வேலையை விட்டு நம்ம வேறு வேலைக்கு போகலாமா, என்ன டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். ஏன்னா செவ்வாய் ஜென்மராசியில் உட்காந்துருந்தார். அப்போ மென்டல் டார்ச்சர், ஒரு இத்தினூண்டு சம்பளத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளணுமா, தேவையில்லை, நம்ம வேறு ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டாகும். அந்த வகையில் இந்த மேஷராசினர்களுக்கு உண்டாகும். அப்போ இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும். எப்படி? ஒரு நல்ல சம்பளத்தோட பொறுமையாக ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாரி தொழில் வியாபாரம் சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய அளவில் போகலை, பரவாயில்லைன்னு. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டு இருக்கார். 10, 11 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன குரு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி மாறி இருக்கார். உச்சம் 4ஆம் இடம் அப்படிங்கும்போது பரவாயில்லை. ஆனால் அவர் 9, 12 கூடைய அதிபதி. ஸோ இந்த 4 கட்டத்துக்காரங்களே 2 இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க, 12ஆம் இடம், 4ஆம் இடம். ஸோ கொஞ்சம் டென்ஷனோடையே தான் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் வைஸ் இவங்க
பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். சில இடத்துல லாக் ஆகிடும். ஆமாம். அப்போ லாக் ஆகிடுது அப்படின்னா கஷ்டமாயிடும். அதனால் பெரிய லெவலில் பண்ணாமல் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போனாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏற்கனவே அதான் முதல்ல சொன்னேன்னு விவேகமான வேகத்தை அவங்க வளர்த்துக்கணும். அப்போ தான் இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஓகே, இந்த ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை 8ஆம் பார்வையாக சனியும் அந்த இடத்த பார்க்குறார், 9ஆம் இடத்தை. ஆமாம். இப்போ சனியோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் ஒன்றா பதிவாகுது பாக்கியஸ்தானத்துக்கு. இது மூலிமா ஏதாவது ஒரு நன்மை உண்டா இந்த மேஷ ராசிக்கு? ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம எப்பவுமே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆமாம், அதை வந்து எப்பவுமே நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அடுத்த ராசிக்கு இது 7.5 சனி நம்ம சொல்ல முடியாது. அதனால இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இப்போ செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஏன் செவ்வாதசைனா அஷ்டமாதிபதி அவர் இப்போ 7.5 சனி இருக்குது. இப்போ செவ்வாய் பயிற்சியிலே ஏதோ ஒரு மாற்றம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. செவ்வாய் பயிற்சி மட்டும் இல்லை, இப்போ ஆணி மாத ராசி பலன் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி சொல்லியிருக்கோம், குரு பயிற்சி சொல்லியிருக்கிறோம். ஏதோ ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ செவ்வாய் பயிற்சியில் கூட ஒரு மாற்றங்களை கொடுக்க எதிர்பார்க்கலாம். அது சனி பார்வையில் மாற்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கலாம். ஏன்னா 8ஆம் அதிபதியை பார்க்குறாரு சனி. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பார்வையும் செவ்வாயோட பார்வையும்? இப்போ இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நீங்கள் சொன்ன மாதிரி 7, 8ங்கிற பார்வையில் 8, 9 பார்க்குறார். ஆமாம். அதே பாக்யஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறார். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த 8ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். சூப்பர், அதுதான் குருவும் பார்க்குறார். ஸோ 8ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்குறது விசேஷம். அப்போ குரு பார்த்தாலே கோடி நன்மை. ஸோ செவ்வாயோட பார்வை அங்கே அடிபட்டு போயிடும். அப்போ குருவோட பார்வை அங்கே ப்ளஸ் ஆகிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இந்த மென்டல் டார்ச்சர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது விலகும். ஏன்னா அதனால தான் இடமாற்றமே நல்லா யோசிப்பாங்க, இந்த வேலையை வேண்டாம் அந்த வேலைக்கு போகலான்னு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதேமாதிரி எதிர்பாராத ஒரு தனவரவு. இது நீங்கள் கேட்கலாம், எதிர்பாராமல் எப்படி சார் வரும்? ஏன்னா நிறைய இடத்துல லாட்ரி சீட்டெல்லாம் கிடையாது, ஆனால் நிறைய இடத்துல இருக்குது. ஒன்று மறைமுகமாக கிடைக்கும் இல்லையா? இவங்களுக்கு யாரோ எப்போ பணம் கொடுத்துருப்பாங்க, இவங்க கொடுத்துருப்பாங்க. அதை கேட்டு 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 இவங்களுக்கே அழுத்து போயிருக்கோம். சரின்னு விட்டுருப்பாங்க. அவங்க மனசு மாறி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிர்பாராத தனவரவு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த 7.5 சனி வந்ததுலேருந்தே பாக்கியஸ்தானம் அடிபட்டு போகிறது. ரொம்ப டென்ஷனில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆமாம், சனி பார்வை விழுறதுனால பாக்கியங்களை அனுபவிக்க முடியல. குடும்பத்துலேயும் சரி எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குப்பா என் வண்டி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படிப்பட்ட சூழலில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்தான பலம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது தன வாக்கு குடும்பம். இந்த இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த வாக்கு சுத்தம் உள்ளவர்கள் இந்த மேஷராசி. வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. அதான் அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்க. என்ன அதுவும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 6 கூடிய அதிபதி புதன். ஸோ இவங்களுக்கு எப்போவுமே தொடர்புகள் மூலமாக தான் அவங்களுக்கு பிரச்சனைகளே தீரும். தொடர்புகள் தான். இவங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா மனம் விட்டு யார்கிட்ட பேசுகிறாங்களோ அங்கே சரியாயிடும் இவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை, ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, உட்காந்து பேசட்டும், முடிஞ்சிடும், சரியாயிடும். அவங்கக்கிட்ட தான் உட்காந்து பேசணும். 3வது மனுஷன்ட்ட பேசக்கூடாது. இவங்க அந்த அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு இல்லை ஹஸ்பண்டாக உட்கார்ந்து வச்சு பேசினாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும், சுமூகம், குடும்பம் நல்லாயிருக்கும். 3வது மனுஷாள்கிட்ட பேசினா 3 இல்லை 4, 5, 10 ஆகிடும். அப்படியே போயிடும், தூத்துளாயிடும் எல்லாமே. அது நிறைய பார்த்துருக்கேன். கரெக்ட். அந்த வகையில் இந்த 9ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்கறது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதே சமயம் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு தனவரவை கொடுப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்களை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுப்போம். ஒன்று இவங்களுக்கு இருக்கலாம், ஆமாம், திருமண வயதில் இருந்தால், இல்லைன்னாக்கா இவங்களோட வாரிசுகளுக்கு. ரொம்ப தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திருமண யோகம் கைகூடும். அதான் பெரியது. ஏன்னா குரு பலம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா 8, 10, 12 தான் குரு பார்க்குறார். குரு ஸ்தான பலமும் இல்லை, பார்வை பலமும் இல்லை. ஆனாலும் இந்த செவ்வாய் மங்களக்காரகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு திருமண யோகம் உண்டாயிடும். அது ரொம்ப அருமையான இது.
அதேமாரி மறுமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு மறுமணம் உண்டாகும். ஓகே. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். சனி பார்வை செவ்வாய் மேலே இருக்கு. ஆமாம். நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டீங்க, இது வந்து பெரிய முதலீடு வேண்டாம், ஆமாம், மணி லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ முதலீடு போடாதவங்களுக்கு பரவாயில்ல. ஒரு சில பேர் வந்து பண வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதையும் சொல்லிட்டீங்க. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க போன இதில் எப்படின்னாக்கா அது பணம் தன வரவு உண்டு அப்படின்றது. ஆமாம். அதை நான் என்ன கேட்குறேன்னா, கடன் கொடுத்தவங்க நிறைய பேர் கடன் கொடுத்து மணி லாக் ஆகிருக்கு. ஒன்று, கடன் வாங்கி இங்கே மணி லாக் ஆகிருக்கு, அதாவது வருமானம் வரல, கொடுக்க முடியல. ஏதோ ஒரு வகையில் ஒன்று கொடுத்த கடன் வருமா, இல்லை வாங்கின கடன் கொடுக்க முடியுமா? இது வந்து என்னென்னா தனப்பிராப்தம், அதாவது தனம் அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது பரிமாற்றத்தை கொடுக்கணும். எப்படி சனி பார்வை செவ்வாய் மேலே படும்போது ஒன்று லாக்கான பணம் வரணும், இல்லை ஏதோ ஒன்று இங்கே லாக் ஆனாலும் சரி, அங்கே லாக் ஆனாலும் சரி. அதனால் கடன் பிரச்சனை எப்படி இருக்கும்? அதே மாதிரி 8ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறார். உடல்நலம் சம்மந்தப்பட்டதை சேர்த்து சொல்கிறேங்க ஒரே இதுவா. இப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த மேஷராசினர்களுக்கு ஏதாவது ஒரு வங்கி கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். பேங்க் லோன் இல்லைன்னா ப்ரைவேட் லோன் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் நான் சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி, அதே சமயம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி. ஸோ இவங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் எப்போ குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு எதிர்பாராத தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கும்போதே கொஞ்சம் இவங்க கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அதான் முன்னாடியே சொன்னேன், கொடுத்த கடன் வரும், வரவே வராதுன்னு நினச்சவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட்லேயே. கொடுத்த கடன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இவங்களை ஏமாத்திருக்காங்க நிறைய பேர், பணம் தரேன் அவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த மங்களக்காரகன் அப்படிங்கும்போது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போதே இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்த்தா கூட குருவும் பார்க்குறாருங்கும் போதே கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதான் சொன்னேன் நான், இவங்களுக்கு இந்த முதல்ல மென்டல் டார்ச்சர் விலகிடும். மென்டல் டார்ச்சர் போயிடுத்துனாலே இவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராகிடும். ஏன்னா மேஷராசிங்கும் போதே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகிருதியாக இருப்பாங்க. எப்படின்னா நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, இல்லை நல்ல ஹைட் இருப்பாங்க, இல்லை வெயிட் இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஆளுமை உண்டு. செவ்வாயினாலே உங்களுக்கு சூரியன் மாதிரி தான், கொஞ்சம் ஆளுமை உண்டு. ஸோ அந்த ரத்த வேகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது இப்போ வயசானதான் ரத்தம் சுண்டும்பாங்க. ஸோ ரத்தம் ஜாஸ்தியாது. அதுதான் பார்த்தீங்கன்னாலே பிளட் ப்ரெஷர், பிபி, என்ன உணர்ச்சி எவனுக்கு அதிகமாகிறதோ அப்போ தான் இந்த ரத்தம் கொதிக்கும். என்ன அப்போ நம்ம கொதிக்கிறது என்ன பண்ணணும், கொதிக்கும்போது நம்ம எரியறதை பிடுங்கிடணும். அப்போ உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாயிடும். இப்போ அதான் நடக்க போகிறது இவங்களுக்கு. என்னென்னா ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு கொதின்னு கொதிச்சுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட டென்ஷன் குடும்பத்தில், சரி உத்தியோகத்தில், நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள். அதேமாதிரி தொழிலில் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஏதோ ஒரு அமுக்கம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு அவர் மாறிடுறார். மாறி சனியோட பார்வையை வாங்கினா கூட அவர் முதல்ல இவங்களை விட்டு விலகினதே பெரிய விஷயம். அப்போ இவங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்தா கூட குருவும் பார்க்குறாருங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும். கந்தசஷ்டி கவச்சம் மாதிரியே எதுவுமே கிடையாது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு உறுப்புகளை காக்கன்னு வந்துகிட்டே இருக்கும். என்ன கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதிசேவி 2 வேலவன் காக்க அப்படின்னு ஒன்றா வரும். ஒவ்வொன்றா செவி, கண், மூக்கு அப்படின்னு வரும். அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அப்போ உடம்பு நன்னா இருந்தாலே எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா மூளை தெளிவாக இருக்கும். ஏன்னா இப்போ 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல தான் இருக்கார். புதன் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். வக்கரமாக இருந்தால் கூட நல்ல இதில் தான். அதனால் தொடர்புகள் மூலமாக இவங்களுக்கு முயற்சிகள் மூலமாக நல்லது நடக்கும். அதனால் இந்த கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணாங்கனாலே இவங்களுக்கு எல்லா விதமான வியாதிகளும் நல்லபடியாகும். இவங்க எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக இந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.